அன்பின் பிரியமே, நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? நீ என்னிடம் முழுமையாக சரணடைந்து விடு. உனது எல்லா கேடுகளிலிருந்தும் நான் உன்னை விடுவிக்கின்றேன். உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது. அது தெரியாமல் நீ இங்கு கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாயே. உனக்கு பொன்னான வாழ்க்கை ஆரம்பமாக போகின்றது. என் ஆசிர்வாதத்துடன் உனக்கு எல்லா இன்பங்களும் வந்து சேரும். என் அன்பு குழந்தையே, நான் உன்னை சோதிப்பேனே தவிர உன்னை கைவிட மாட்டேன். உன் பிரார்த்தனை நிச்சயம் நிறைவேறும். என் கண்மணியே, ஒன்றை நினைவில் வைத்துக்கொள். இறைவன் எப்பொழுதும் உடைந்த பொருட்களை அழகாக பயன்படுத்துவார். உடைந்த மேகங்கள்தான் மழை பொழியும். உடைந்த நிலம்தான் உழும் வயலாகும். உடைந்த நெல்தான் விதையாகும். உடைந்த விதைகள்தான் புதிய செடிகளுக்கு வாழ்க்கை கொடுக்கும். அதனால் நீ உடைந்து நொறுங்கினால் நம்பு, உன்னை பெரிய விஷயத்திற்கு இறைவன் தயார்படுத்துகிறார் என்று. தைரியமாக இரு.